ஹலோ நண்பா, இதை விட நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி ஏசி இன்ஜினியர், அதாவது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டர் இன்ஜினியரிங்கான 2026 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி ஏசி இன்ஜினியரிங்கான சிலபஸ் எப்படி, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ டீட்டெயிலாக A to Z இன்ஃபர்மேஷனை கிளியர் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஐடிபிபியில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 1,70,000 மேலே உங்களுக்கு சேலரி இருக்குது. அது போக உங்களுக்கு அலவன்ஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு 80க்கு மேலே சேலரி இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஜாப் யாரும் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் மட்டும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ் 3 வரைக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இருக்குது. ஃபுல் டீட்டெயிலாக A to Z இன்ஃபர்மேஷன் கிளியராக பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் போடக்கூடிய வீடியோ, நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாம், ஓகேங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரைப் பண்ணி தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங்கு, லாங் ஜம்ப்பு, இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி குவாலிஃபை மட்டும்தான் நீங்கள் ஆகணும். ஸோ இதுக்கு எதுவும் மார்க் இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதுக்கு மார்க் இருக்குது, எதுக்கு மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்லி குவாலிஃபை மட்டும்தான் ஆகணும். ஸோ உங்களுக்காக மார்க் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும், ஓகேங்களா? ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமில் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. ஸோ நீங்கள் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு 100 கொஷின் இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் தான். ஸோ 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேப்பர் 1, பேப்பர் 2 ரிட்டன் எக்ஸாம்ன்றதால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி தான், ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours, ஓகேங்களா? ஸோ 2 hours தான் இருக்கும். ஸோ 100 கொஷின் அதுக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோம். 100 கொஷின் 100 மார்க், ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே 100 மார்க் தான், 100 கொஷின் தான் இருக்கும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பேஸில் உங்களுக்கு கொஷின் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது சிவில் இன்ஜினியரிங் பேஸ்டு கொஷின் தான். ஸோ A to Z இன்ஃபர்மேஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக கொஷின் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கீழே பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பேப்பர் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்பாங்க சொல்லிட்டு டீட்டெயிலாக கீழே பார்ப்போம். ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 2 hours தான் இருக்கும். 100 கொஷின் 100 மார்க்கு. ஸோ நீங்கள் இதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ 50% மார்க் இருக்குது, அப்புறம் 45% மார்க் இருக்குது. அது யாருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி மார்க் இருக்குது. அது நான் டீட்டெயிலாக கீழே சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு 50 மார்க் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூ கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 50 மார்க் இருக்குது. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் NCC சர்டிஃபிகேட் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 10 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் A to Z இன்ஃபர்மேஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அதில் 50 மார்க் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும், ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் 200 மார்க்கு, இன்டர்வியூவில் 50 மார்க், முதல் டோட்டலாக 250 மார்க் எடுக்கும். 250 மார்க்கு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க், இப்போ 250 மார்க்னால் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் போதுன்னா, இப்போது UR OBC EWS பார்த்தீங்கன்னா நீங்கள் 50% மார்க் எடுத்தால் போதும். அதாவது 250னா நீங்கள் 50% மார்க் எடுத்தாலே போதும். SC ST பார்த்தீங்கன்னா 45% நீங்கள் எடுத்தாலே போதும். ஸோ நீங்கள் பாஸ், ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதிகமாக உங்களுக்கு தெரியும், ஆனால் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 250 மார்க்கில் நீங்கள் 50% மார்க் எடுத்தால் போதும். UR OBC EWS SC ST பார்த்தீங்கன்னா 45 மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸ் ஆகிடுங்க, ஓகேங்களா? ஸோ குவாலிஃபைட் ஆகிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3க்கு போயிடுங்க, ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே நண்பா, டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சிலபஸ் பார்ப்போம். ரிட்டன் எக்ஸாமில் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு இல்லையா?
ஸோ அது வந்து பேப்பர் 1 எக்ஸாம் டீட்டெயில் மட்டும் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2 எக்ஸாம் டீட்டெயிலாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, மேக்ஸு, இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர், டிஃபென்ஸ் நியூஸு, கவர்மெண்ட் நியூஸ், ஜிகே இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது டிஸ்பிளே தெரியலையா. ஸோ இது எல்லா கொஷினும் அதில் இருக்கும், பேப்பர் 1 இருக்கும். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துங்க. ஏன்னா ரீசனிங் இருக்கும், அளவு அனலாஜிக்கல், கோடிங், டிகோடிங், சீரியஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின் எல்லாமே இருக்கும் ரீசனிங்கில். ஸோ அதோட டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் இருந்தால் கொஷின் வரும். ஸோ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு நல்ல ஜாபு, கிட்டத்தட்ட ஆஃபீஸர் ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா அதேமாரி தான் இருக்கும். ஸோ ஈஸியான ஃபிசிக்கல் இருக்குது ஃபஸ்ட்டு இதுக்கு, அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாமும் அவ்வளோலாம் இல்லை, மார்க்கு அவங்க சொன்ன பர்சன்டேஜில் தவிர நீங்கள் போதும், நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸ் இருக்குது, மேக்ஸில் டைமு, ஒர்க்கு, ப்ராஃபிட்டு, லாஸ், ஸோ இந்தமாரி கொஷின்லேருந்து எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். ஸோ நீங்கள் ஈஸியாக படிச்சிங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ்லும் டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியருக்கான அதுலேருந்து கொஷின் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுதான் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு இப்போது ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் கட்டணும்னா ஸோ அதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் மேப் போட்டு தர மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் இது இவ்வளோ சேலரி உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறாங்க. சிம்பிளாக சொன்னோம்பா, நீங்கள் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவீங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங்கு, மேக்ஸு, இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 10th 12th பேஸில் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுடைய இப்போ சிவில் இன்ஜினியரிங் இது பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பற்றி நீங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு நாலேஜ் தெரியணும் ஓகேங்களா. சிவில் இன்ஜினியரிங்கான நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. ஸோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இது. ஸோ குவாலிஃபிகேஷன் அது என்னவோ அதோட குவாலிஃபிகேஷன் நான் A to Z இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதை இந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, இதுதான் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ டீட்டெயிலாக பார்த்து படிங்க ஓகேங்களா. ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ நல்ல ஜாபு, நல்ல சேலரி கிடைக்கும், பர்மனெண்டான ஜாப் தான் ஓகேங்களா. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க நண்பா. ஸோ எந்த ஒரு டவுட் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே நண்பா. டேக் கேர், பாய்.